அழுகிய தேங்காய் அபசகுணமா நல்ல சகுனமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது வீட்டில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் சரிங்க, அதில் ஒரு முக்கிய பங்கு இடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேங்காய் இருக்குங்க. சாமிக்கு பூஜை செய்கிறதுல இருந்து சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் தேங்காய் உடைப்போம். இப்படி வீட்டில் இல்லைன்னா கோவிலில் பூஜைக்கு கொடுத்த தேங்காய் அழுகிய நிலையில் இருந்தால் அபசகுணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே அழுகிய தேங்காய் அபசகுணமா நல்ல சகுனமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். சில சமயங்களில் நம்ம கோவிலில் உடைக்கக்கூடிய தேங்காயில் பூ இருக்கும், அழுகி இருக்கும், அல்லது தேங்காய் நல்லா கரெக்டாகவும் உடஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அதை பற்றி எல்லாம் தெளிவாக விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கிறீங்க அப்படின்னா தேங்காயில் ஒரு 3 கண்கள் இருக்கும். இதில் முதல் கண் பிரம்மன், 2ஆம் கண் லக்ஷ்மி, 3ஆம் கண் சிவனாக போற்றப்படுதுங்க. சகுனம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் மூலமாக உள்ளத்தில் சுத்தம் வெளிப்படும் அப்படிங்கிற கருத்து நிலவுது. அழுகிய தேங்காய், அதாவது தேங்காய் கோணலாக உடையிறது, சிதறு தேங்காய் போடும்போது சுக்கு நூறாக உடையிறது, தேங்காயில் பூ வருவது அப்படின்னு பலவன நம்ம நல்ல தீய சகுனங்களை பிரிஞ்சு பார்க்குறோங்க. சில குழப்பம் இருக்கும். அதாவது என்ன மாதிரியான குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் உடையும் போது அது அழுகிய நிலையில் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ஏமாற்றத்தையும் கலக்கத்தையும் ஒருவித மன குழப்பத்தையும் அளிக்கும். இது ஒரு அபசகுணமாக பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தேங்காய் உடைக்கும்போது அழுகி வருது அப்படின்னா நல்ல அறிகுறி அப்படின்னு உங்களை அண்டி இருக்கக்கூடிய தீய சக்திகள், பீடை, கண் திருஷ்டி இது எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதோட நல்ல அறிகுறி தான் அப்படிங்கிறது இது கூறப்படுதுங்க. சில தேங்காயை உடைக்கும் போது கொப்பரை தேங்காவாக இருக்கும். அந்த கொப்பரை தேங்காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. இதுவே சில பேர் தேங்காய் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் பூ இருக்கும். அந்த தேங்காய் பூ அதுக்குள்ளே மொட்டு மாட்டம் இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலரில் அப்படியே மொட்டாக இருக்கும். அந்த மாதிரி பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடைக்கும் தேங்காய் பூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணவரவு, நல்ல லாபம், எதிர்பாராத நல்லது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய சகுனமாக பார்க்கப்படுதுங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நிறைய பேர் ரொம்ப மனக்கலக்கத்தில் இருப்பாங்க. ஐயோ தேங்காய் அழுகிடுச்சே, ஒருவேளை நான் வேண்டுதலை வச்சுருந்தேனே அது எதுவும் நடக்காதோ, இல்லை நான் வேண்டிக்கிட்டது ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேங்காயை உடைக்கிறதுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அப்போ பத்திரிக்கையெல்லாம் கொண்டுட்டு போவாங்க. கொண்டு போய் சாமி கால் பாதத்தில் வச்சு தேங்காய் உடச்சி அதுக்கப்புறமேட்டு அந்த பத்திரிக்கையை வச்சுட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் உடச்சி அழுகி இருந்துச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடவுள் அதாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்க இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது அவங்களுக்கு தெரியாத தோஷங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உடச்செறிஞ்சு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீக்கிட்டு 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் 2 பேர்த்துக்குமே மன பொருத்தம் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான கஷ்ட காலங்கள் எல்லாமே இதோடு முடிஞ்சு இனிமேட்டு திருமண வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு தொழில் தொடங்குறதுக்காக நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் அழுகின மாதிரியே உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா யாராவது எதிரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களை வளர விடக்கூடாது, இல்லை இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அப்படிங்கிறத தான் உங்களுக்கு
உங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கடவுள் துணை இருப்பார் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த ஒரு சகுனம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.